வணக்கம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்ல நம்ம சட்ட ஆலோசகர், வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி அவர்கள நம்ம எதிர்நீச்சல் தொலைக்காட்சி சார்பா ஒரு சின்ன சின்ன விசாரணைகள் கேட்கலான்னு வந்திருக்கிறோம். சார் வணக்கம் சார். என்னுடைய பெயர் செல்வம் சார். வணக்கம். வணக்கம் சார். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 14 வயசு, 15 வயசு, 16 வயசு, 17 வயசு இருக்கும். சின்ன சின்ன குழந்தைகளே சீரழிக்கிறாங்க. இது அந்த பெண் பிள்ளைகள் அந்த ஆண் பிள்ளைகள சீரழிக்கிறாங்களா? ஒருவேளை அந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை சீரழிக்கிறாங்களா தெரியாது. குறிப்பா இப்ப கூட பாத்தீங்கன்னா, இந்த வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில கூட ஒரு பொண்ணுக்கு இந்த மாரி நிகழ்வு நடந்திருக்கு சார். இத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? இது குறிப்பாக சில இளைஞர்களை தயார் செய்யறாங்க. லவ் ஜிஹாத் என்ற பெயர்ல ம், அந்த இளைஞர்களுக்கு ஊக்கமளித்து ம், அவங்களுக்கு சில ஊக்கத்தொகை அளிப்பதாக சில செய்திகள் வந்துட்டு கொண்டிருக்காது. ம், ம். ஆனா சமீபத்துல இந்த வேப்பனப்பள்ளி தொகுதி, வேப்பனப்பள்ளி ஒன்றியம், அந்த சீலைப்பள்ளி என்ற ஒரு கிராமத்துல கூட ஒரு பெண் குழந்தைக்கு நடந்திருக்குதா சொல்றாங்க. சீலைப்பள்ளி கிராமத்துல 10ஆம் கிளாஸ் படிச்சு கொண்டிருந்த ஒரு பெண், 17 வயசா இருக்குது. ம், அந்த பெண் மகளை காதலிப்பதாக தோரணை காட்டி ம், 2 மாதங்கள் மட்டுமே பழக்கம் இருந்த ஒரு பெண் ம், பழக்கம் ஏற்படுத்தி கொண்டு காதலிப்பதாக, அந்த குடும்பத்தை நன்றாக பாதுகாப்பதாக அந்த பொண்ணுகள் ஆசை வார்த்தைகள் கூறி ஏமாற்றி அந்த பெண்மணியை கடத்தி கொண்டு சென்று, பின்பு அவர் தந்தையார் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒசூர் கிருஷ்ணகிரி காவல் நிலையத்துல வர வச்சு, மகளிர் காவல் நிலையத்துல விசாரணை செஞ்சு, அந்த விசாரணையில அந்த வாலிபர் அந்த பொண்ணை கல்யாணம் செய்வதாகவும், அந்த பொண் மைனராகவும் தெரிந்தும், காவல் நிலையம் அதிகாரிகள் எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அமுதா அவங்க ஒரு சிஎஸ்ஆர் போட்டிருக்கிறாங்க. விஜயராணி என்ற ஒரு எஸ்ஐ விசாரணை பண்ணி ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்குறாங்க. மேரிட்டல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு 18 வயசு ஆன பிறகு அந்த பொண்ணை மதராசத்துல வச்சு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அமைச்சிருக்கிறாங்க. இது டோட்டலி எகென்ஸ்ட் லா. இட்ஸ் வயலேஷன் ஆஃப் போஸ்கோ ஆக்ட் அண்ட் சைல்ட் மேரேஜ் ஆக்ட். ஸோ சட்ட நுணுக்கங்கள் அறியாமலேயே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல வேலை செய்யறாங்க. இதை உடனடியாக மாவட்ட கண்காணிப்பாளர், காவல்துறை உடனடியாக அவருக்கு போதிய பயிற்சி வழங்க வேண்டும். ஏன்னா 17 வயசுக்கு உட்பட்ட பெண்மணி லவ் அஃபேர் கொண்டு வரணும், இல்லைன்னா எதுக்காக விசாரணை கொண்டு வரணும்னு சொல்லணும். அவங்க சிஎஸ்ஆர்ல என்ன பண்றாங்கன்னா மேரிட்டல் ப்ராப்ளம்னு போடுறாங்க. ஸோ 17 வயசு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆயிருக்கும்? அந்த அந்த அளவுக்கு கூட இந்த சட்ட அறிவு இல்லாம ஒரு காவல் ஆய்வாளர், ஒரு காவல் உதவியாளர் தன் நிலையத்துல பணிபுரிறாங்க என்பது ரொம்ப அதிர்ச்சி, ஆச்சரியப்பட வேண்டிய செய்தி இது. 2வதாக அந்த குழந்தை அன்று தினமே அவங்க அந்த பையனோடய அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அது முறையாக சட்டப்படியாக அந்த பொண்ணை அரசு ரிமைண்ட் ஹோம்னு இருக்கும், அங்க அனுப்பிச்சு அந்த பாதுகாவலராக வச்சு அந்த அந்த ஆசிரமோ இல்லைன்னா ரிமைண்ட் ஹோம்ஸ் இருக்கும், அந்த ஹோம்ஸ்ல வச்சு அவங்கள பாதுகாத்துருக்கிறோம். அது செய்யாம அந்த பையனோடய அனுப்பிச்சு அந்த நாளே, அந்த இரவே அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்குது. சாந்தி முகூர்த்தம் என்று சொல்றாங்கல்ல, அது மாதிரி வச்சு அந்த பொண்ணு அந்த இரவே சீரழிக்கிறாங்க. சீரழிச்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு அங்க இருக்கிற சூழ்நிலை சரி போகாம அந்த ஹிந்து 28/2025 அண்டர் செக்ஷன் 9 and 10 ஆஃப் PCM ஆக்ட் அண்ட் வித் செக்ஷன் 5 அண்ட் செக்ஷன் 6 ஆஃப் போஸ்கோ ஆக்ட்ல பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா பதிவு செஞ்சும் அந்த கல்பிரட்ஸை இந்த நாள் வரையும் இன்னும் அரெஸ்ட் பண்ணல, கைது பண்ணாம வச்சிருக்காங்க. ஏன் கைது பண்ணாம வச்சிருக்காங்க? கைது பண்ணது காரணம் இது சட்ட ரீதியா மேஜர் கிடையாது, பொண்ணு மைனரு. அப்படி இருந்தும் காவல்துறையே அதுக்கு உடந்தை இருக்குது அப்படின்னு துணை போகுது அப்படின்னு சொல்றீங்களா? என்ன சார் சொல்றீங்க? இல்ல, காவல்துறைக்கு ஏதோ ஒரு அச்சம், ஏதோ ஒரு அச்சமா, இல்லைன்னா சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை மெத்தனம் நிலை காண்பிப்பது நம்ம ஆச்சரியமாக இருக்கிறது. இல்ல அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்ல மாடல் கவர்மெண்ட் ஏதாவது பஞ்சாயத்துடைய ஏதாவது கட்டளையா என்னன்றது எங்களுக்கு புரியாம இருக்குது. சட்டமே எல்லாம் ஒண்ணுதானே, சட்டம் எந்த ஆட்சி இருந்தாலும் சட்டங்கள் ஒண்ணுதானே. இல்ல, சட்டம் என்பது கடக்கோடி மகனிலிருந்து ஜனாதிபதி வரைக்கும் எல்லாருக்கும் ஒன்னேதான். இதெல்லாம் காக்னிசபிள் அஃபென்சஸ். இது சூமோட்டோவாலே தெரிய வந்தாலே இதுக்குன்ட்டு ஒரு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது மாதிரி சைல்டு மேரேஜஸ் எங்கேயாவது நடந்தாலும் தடுக்கிறதுக்குன்ட்டு ஒரு துறை இருக்குது. அது மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலே உடனே அந்த இடத்துக்கு போய் அவங்க அதை ஸ்டாப் பண்ணி அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு உடனே அவங்கள சட்டத்தின் ரிமைண்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன இருக்கோ சட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இந்த கேஸ்ல சில இந்து இயக்கங்கள் போராட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க,
போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பஞ்சாயத்து பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. காவல்துறையே பஞ்சாயத்து பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. 2வது கம்ப்ளைண்ட் போய் கொடுத்து 4-5 நாள் ஆகுது, இன்னும் கைது செய்யாம இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த வினா வந்து போலீஸ் துறையே கேட்கணும். போலீஸ் மாவட்ட கண்காணிப்பாளர் இதுக்கு பதில் கொடுக்கணும். என்ன காரணம்? இது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ். உடனடியாக நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும். உடனடியாக அந்த கல்பிரிட்ஸை வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பணும். இப்ப அந்த பையன் வந்து லவ் பண்ணி ஏமாத்தி கடத்தி சென்று குழந்தை திருமணம் செஞ்சு அந்த பொண்ணை வந்து சீரழிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல பெங்களூர்ல எடுத்து போயிட்டு ஒரு மதராசால அந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்திருக்குது. அப்ப திருமணம் நடந்திருக்கு, அவங்களுடைய பெற்றோர்கள் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அங்கே திருமணம் நடைபெற்ற இடத்துல அங்க என்ன முல்லாவும் இருக்கிறாங்களோ, அந்த மதரசாலோ அந்த ஜமாத்ல யாரு இதுக்கெல்லாம் இன்வால்மெண்ட் இருக்கிறாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். சோ அதுவும் நடவடிக்கை எடுக்காம சோ ஏன் காவல்துறை மெத்தன நிலையை இருக்குது என்பது நம்ம வந்து காவல்துறையை வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டும். ஆனா சட்ட ஒழுங்கு இதனால சீர்வழி இருக்குதுன்றது நம்ம கண்டிக்கத்தக்கதுதான். இதுல பெத்தவங்களே அவங்க கூட உடனே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியாத 17 வயசு தான் ஆகுது, 16 வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு அப்படின்ட்டு. இது ரீசன் என்னன்னா சார், இப்ப லவ் ஜிஹாத் நீங்க கேள்வி சொன்னீங்களா, அந்த லவ் ஜிஹாத்ல வந்து நீங்க குறிப்பிட்ட பெண்மணியை வந்து நீங்க காதலிச்சுட்டா 50,000 ரூபாய், அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுட்டு சீரழித்தா 5 லட்சம், அந்த பொண்ணை கர்ப்பிணியாக்கி நீங்க தொந்தரவு செஞ்சு வெளியே விட்டா 10 லட்சம், இது மாதிரி ஒரு பிக்ஸ் பண்ணிட்டு இந்த லவ் ஜிஹாத்ல இது மாதிரி ஒரு மதமாற்றம் செய்யறது வாடிக்கையாக இருக்கு. யார் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க? சில இயக்கங்கள் அதுக்கிட்ட பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம புலனாய்வுத்துறை இன்டெலிஜென்சி என்ன இருக்குது, ஐபி அதெல்லாம் கண்டெடுத்து இது மாதிரி சட்டவிரோதமான செயல்கள் எல்லாம் எந்த இயக்கம் ஈடுபட்டாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இது கேரளா ஃபைல்ஸ் நீங்க ஒரு படம் வந்திருக்கும், அதுல மெஜாரிட்டி இதுல லவ் ஜிஹாத் பத்தி சொல்லுவாங்க. இதே வந்து காஷ்மீர்ல கூட அதிகமா நடக்குது. சோ அங்க இருக்கிற மாநில அரசுகள் இது மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில கூட அந்த லவ் ஜிஹாத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சிறப்பான சட்டங்கள் தேவை. மாநில அரசு செஞ்சாலும் போதாது, மத்திய அரசுல கூட இதுக்கு தீவிரமான சட்டங்கள் கொண்டு வரணும். மத்திய அரசுல சில சட்டங்கள் இருக்குது, இந்த போஸ்கோ ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட், இதெல்லாம் சென்ட்ரல் ஆக்ட் தான் கொண்டு இருக்குது. ஆனா போலீஸ் இன்டெலிஜென்சி லா அண்ட் ஆர்டர் கட் பண்ணா ஸ்டேட் கவர்மெண்ட் கூட இதுல துரிதமாக செயல்படணும். இந்த லவ் ஜிஹாத்ன்றது எல்லா மாவட்டத்திலையும் மறைமுகமாக பரவி கொண்டிருக்கிறது. சோ இந்த இஷ்யூ கூட இப்ப கடந்த ஒரு வாரமா நடந்துட்டு இருக்குது. எந்த ஒரு காவல்துறையோ இல்ல மாவட்ட நிர்வாகமோ எந்த ஒரு அமைப்பும் குரல் கொடுக்காம இருக்கிறாங்க. சோ இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இந்த மாவட்டத்துல இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நன்றி சார், வணக்கம். மீண்டும் இன்னொரு செய்தியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.